ரிஃபைன் சுகர் இல்லாமல் மைதா இல்லாமல் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பாரம்பரியமான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட்டும் சொல்லலாம். இது குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு 1 கப் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நீங்கள் 1 கப்போ டம்ளரோ எல்லாமே அதிலே அளந்துக்கங்க. நான் 1 கப் அளவு ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். வேர்க்கடலை. இந்த வேர்க்கடையை சிம்லேயே வச்சு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். இது நல்லா ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இந்த லட்டு டெய்லியும் மாதத்துக்கு ஒரு டைம்னாச்சும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஹீமோக்ளோபின் லெவல்லாம் நல்லாவே அதிகரிக்கும். எள்ளு 1 டேபிள் ஸ்பூன். இதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா படப்படன்னு இந்த மாதிரி பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதையே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கடலை நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தோல் உரித்து நல்லா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. 2 கப் அளவு ராகி மாவு. இது வீட்டிலே ராகியை கழுவி காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சது. 2 கப் அளவு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, சும்மா சப்பாத்தி மாவுக்கெலாம் போடுவோம்ல அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சியில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கும்போது நம்மளுக்கு அடை தட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த காலத்தில் இந்த மாதிரி அடை தட்டிட்டு மிக்ஸி ஜார்லேயே தான் இப்போலாம் போடுறோம். அப்போல்லாம் உரலில் வச்சு இடிப்பாங்களாமா. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. இப்போ நம்ம உரலெல்லாம் வச்சு இருக்க முடியாது. மிக்ஸி ஜாரில் தான் போடுற மாதிரி இருக்கும். நல்லா இரும்பு தோசைக்கல் எடுத்துக்காங்க. சூடானதுக்கப்புறம் சிம்லே வச்சு பொறுமையாக அதோட கலர் நல்லா மாறணும். நெய் அப்படி இல்லைனா ஆயில் எடுத்துக்கலாம். நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ராகி அடையாக சுட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி லட்டு செஞ்சாங்கன்னா என்னோடய கிட்ஸ் சாப்பிட்டாங்க. ஸோ அதனால் இந்த லீவுக்கு உங்கள் கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதில் நம்மளுக்கு தேவையான கால்சியம் சத்து, ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறோம். வேர்க்கடலை, எள்ளு, ராகி, அயன் சத்து இருக்குது. ஸோ அதனால் ஹீமோக்ளோபின் தாறுமாறாக ஏறும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம்னாச்சும் இந்த லட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்க பாருங்கள். இப்போ நம்ம வறுத்த வேர்க்கடலையே தோல் எடுத்ததுக்கப்புறம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இந்த கொரப்பாக அரைக்கிறனால அந்த டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும். நம்ம கடித்து சாப்பிடும்போது அந்த கடலை மிட்டாய் ஃபீல் இருக்கும். இதில் 3 விதமான டேஸ்ட் இருக்கும். கடலை மிட்டாய், அப்புறம் அந்த எள்ளு கடிப்படும்போது எள்ளு உருண்டை சாப்பிடுவோம்ல, அதுவும் இருக்கும். வெல்லம் 1.5 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள் குழந்தைங்க எவ்வளோ இனிப்பு சாப்பிடுவாங்களோ அது இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். பாவாக கரைச்சி ஊற்றுறத விட இந்த மாதிரி செஞ்சோன்னா நம்மளுக்கு நிறைய நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி அடையாக சுட்டு எடுத்தோன்னா இதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த லட்டு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ராகி அடை அந்த மாவுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா எனக்கு 3 அடை வந்துச்சு. இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் பிச்சு போட்டு மிக்ஸி ஜாரில் அந்த அரைச்சோன்னா அந்த ஒரு புட்டு, ராகி புட்டுலாம் செய்வோம்ல, அந்த அளவுக்கு நம்மளுக்கு கொரப்பாக நல்லா அரைச்சிரும். நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் வெல்லம் அரைச்சி அந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு அந்த டெக்ஸ்சரை காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா கொரப்பாக இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ராகி மிக்சரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல எள், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து நீங்கள் லட்டு பிசைஞ்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த பதமே கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு நெய் ஆட் பண்ணாமே கரெக்டாக தான் இருக்கும். நான் குழந்தைங்க நெய் சாப்பிட்டா அந்த லட்டோட ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் அந்த நெய்யும் ஏலக்காய் சேரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நெய் 1 டீஸ்பூன். இது ஏலக்காய் தூளும் நெய்யும் ஆப்ஷனல் தான். நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம். ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியில் ஆட் பண்ண மாட்டாங்க. அப்படியே உருண்டை பிடிச்சி தந்துடுவாங்க. எத்தனை பேர் இந்த ராகி சிமிலி சின்ன வயசில் தன்னோட பாட்டி தாத்தாலாம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அழகாக லட்டு பதத்துக்கு வந்துடும். நீங்கள் உருட்டி வச்சுட்டு ஒரு ஏர்டைட்டான பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ராகி சிமிலி ரெடி ஆகிடும். இது கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க கொடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதிக ப்ரோட்டீன், கால்சியம்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.